சண்டே காலையிலேருந்து பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ணல. இந்த 90s கிஸ் சாக்லேட்லாம் வாங்கி வச்சு வீட்டில் 5 நாளைக்கு மேலே ஆகுது. சரி இன்றைக்காவது ஓப்பன் பண்ணுவோன்னு எடுத்து வச்சேன். ஆனால் காமெடி என்னென்னா இன்றைக்குமே ஓப்பன் பண்ணல. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த சாக்லேட்ஸோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் எந்த சாக்லேட்டுமே இப்போதைக்கு அந்த டேஸ்ட்டை மீட் கூட பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலு. உங்களுக்கும் அப்படி தோணியிருக்கான்றது சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் வந்து பாப்பா பால் கேட்டிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அம்மாவுக்கு தனியாக டீ கேட்டிருந்தாங்க. அம்மாவுக்கு தனியாக டீ போட்டுட்டு எனக்கும் தனியாக பிளாக் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் வந்து பிளாக் காஃபி போட்டு 3 பேருக்கு 3 விதமான ட்ரிங்க் போட்டு குடித்தாச்சு. மேடமுக்கு வந்து திடீர்னு ஸ்பூனில் வந்து பால் குடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு போல் இருக்குது. ஸோ ஸ்பூன் கேட்டு வாங்கி குடித்தாங்க. ஸ்பூன்லேயா பால் குடிப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு ஸ்பூனை வெளியில் எடுத்துகிட்டு தனியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து நெயில் பாலிஷ் வச்சு விடுங்கன்னு சொல்லி அம்மா நெயில்னு மட்டும் கேட்டுகிட்டே இருந்தா. சரி இன்றைக்கி டைம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். காலில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கை ரெண்டையும் காட்டி எனக்கு கையிலையும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஒரு கையில் வைக்க வேண்டாம், ஒரு கையில் மட்டும் வச்சு விட்றேன்னு சொல்லி வச்சு விட்டுட்டு இருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பெருசாக எதுவும் செய்யலைங்கிறதுனால வீட்டில் டார்க் ஃபேண்டசி இருந்துச்சு. ஸோ அதை சூடு பண்ணி சாப்பிடலான்னு சும்மா சாப்பிட்டு பார்த்தேன். மிட் நைட் 2 மணி இருக்கும். எடிட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு கால் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா. ஸோ அந்த ஒர்க்கையும் இன்றைக்கி பார்த்துடலான்னு பார்த்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கே மணி 3 ஆகிடுச்சு.